சிக்ஸ் பேக் வைக்கணும் கற்றுக்காடுறோம் சீரியஸில் இது எபிசோட் 4. இன்னைக்கு ஒன்று மேலே ட்ரைனிங்கில் ரெஸ்ட் டே அப்படின்னு சாப்பிட்டு நல்லா உக்காந்தான். நம்ம தம்பி மேரத்தானுக்கு கூப்பிட்டான். எஸ்டர்டே நம்ம ஆக்சுவலி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு பார்த்தா பஸ் எதுன்னு தெரில. அதுக்கு சர்ச் அவுட் பண்ணி ஃபைனலி பஸ் ஏறிட்டோம். ஏறி உட்காந்து கரெக்டாக ஒரு 35 மினிட்ஸில் அந்த இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகி பார்த்தா எல்லோரும் வந்திருந்தாங்க. அதோ பார்த்தீங்களா, அவன் தான் இந்த மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ணுறான். ஆக்சுவலி இது ஃப்ரீ மேரத்தான். நம்ம சும்மா ஸ்டார்டிங் பண்ணுறதுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு போனோம். எல்லோரும் வார்ம் அப் பண்ணிவிட்டு ஆல்சோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டு கொஞ்சம் 2-3 டாஸ்க் கொடுத்தாங்க. அதையும் பண்ணிவிட்டு ரேஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்லோவாக தான் போனோம் ஆக்சுவலி. அதுக்கப்புறமா எனக்கு என்ன ஆச்சு தெரியல, 2.5 கிலோமீட்டர் கிட்ட முடியல. ரொம்ப கஷ்டம். நான் புலம்புறேன் பார்த்தீங்களா, 2.5 கிலோமீட்டர் கிட்ட லெக்ஸு கிவ் அப்பு. அதுக்கப்புறமா செஸ்ட் கிட்ட அந்த ஷார்ப் பெயின் வருமே, அது வருது, எல்லாமே வருது. என்னடா இது, நான் நார்மலாக யூஸ்வலாகவே 10 கிலோமீட்டர் ரன் பண்ணுவேனே, இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர் தான் ஆச்சு. அதுக்கப்புறமா வந்ததுக்கு இந்த சினாரியை பார்த்து ரசித்து அந்த லேக்கோட வியூ வா. அட் த சேம் டைம் நம்ம தம்பி ஜெயராஜ் இன்னும் ஓடிட்டே இருக்கான். ஒரே மோட்டிவேஷன் தான். நீயே ஒளி சாங் போட்டு ஃபுல் ரன் தான், மோட்டிவேஷன் தான் நம்ம தம்பி. அதுக்கப்புறம் நம்மளும் ஒரு கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுக்கலான்னு அப்படியே அவன் பின்னாடி போயிட்டு சேஸ் பண்ணிவிட்டு மோட்டிவேஷன் கொடுத்து அவனை ரன் பண்ணி வச்சு ஸ்டாப் ஆகிட்டேன். மறுபடியும் காலேஜ் டைமில் ஒரு வாட்டி 10K பால்ஸ் ஃபினிஷ் பண்ணேன். ஆனால் இதை ஃபினிஷ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா தெரிஞ்சது ரொம்ப கஷ்டம்னு. இந்த பையன் ஓடுறான் ஆனால் த்ரெட்மில்லில் மட்டும் ஓட மாட்டேங்கிறான், எதுக்குன்னு தெரில. சரி, வந்ததுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு உட்காந்து அந்த லேக்கை பார்த்துட்டு லைஃப் தாட்ஸ் நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக உத்து பார்த்தீங்கன்னா இந்த டே இல்லை, அவன் தான் 14 கிலோமீட்டர்ஸை ஃபினிஷ் பண்ணி இந்த ப்ரைஸ் வாங்கி என் கையில். சரி, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? சும்மா கேட்டால் ஃபுல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான், ஃபுல்லாக கெத்தா எதோ பேசுகிறான், புரியல. அதுக்கப்புறமா வின்னான எல்லாருமே வச்சு ஒரு குரூப் ஃபோட்டோ வாங்கி வைண்ட் அப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். அந்த ஏரியாவில் ஒன்றுமே இல்லை. செம்ம பசி, பேர்ன் பண்ண எல்லா கேலரியும் ஏற்றலான்னு சொன்னால் நான் டாமினோஸ்ன்னு சொல்ல அங்கே போயிட்டு நம்ம பீஸா தான் ஆர்டர் கொடுத்தோம். என்னடா இது 6 பேக் சேலஞ்சில் பீஸா எல்லாம் சாப்பிட்றீங்கன்னு தோணலாம். ஆனால் வேறு வழி இல்லை, ஃபுல் தலை வலிக்குது, சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்டதும் வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், பாய்.